ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாருமே ஓட் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து கவுண்ட் பண்றாங்க இல்லையா, அதுக்காக எல்லாரும் போயிருக்காங்க. அப்போ தமிழ்ச்செல்வி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் சேது உட்காந்துருக்காரு. முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரவுண்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல சேது அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. போக போக குறையிற மாதிரி இருக்கு. தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கிட்டத்தட்ட ஈக்குவலாவே இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியில வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, தமிழ்ச்செல்வி இவ்ளோ ஓட் வாங்கியிருக்காங்க, சேது இவ்ளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் இடையில 400 ஓட்டு வித்தியாசத்துல சேது ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப சேதுவோட வீட்ல இருக்காங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஓகே, சேது ஜெயிச்சிட்டா அப்படின்ட்டு. ஆனா சேது வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு இல்லையா, 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா தான் அது ஒரு வெற்றினே நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்விகிட்ட பெட் கட்டியிருந்தாரு. இப்ப அதை யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம அந்த மாதிரி வின் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுறாரு. எல்லாரும் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா தனியா அவங்க நின்னுட்டு இருக்கும்போது போயிட்டு, நீ வந்து சாரின்னு வந்து கேட்டிருந்தா கூட மன்னிக்கலாம்னு நெனச்சிருந்தேன். ஆனா இவ்ளோ திமிரு பிடிச்சவளா இருக்க" அப்படி இப்படின்னு பேசுறாரு. நான் என்ன பண்ணேன்? நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணும்? அப்படிங்கிற மாரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. சரிதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு சேது போயிறாரு. அவங்க வீட்டுக்கு போனோனே வீட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா, "வா சேது, நான் சொன்னோம்ல நீ ஜெயிப்பன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எல்லாம் எடுக்குறாங்க. "இதெல்லாம் எதுக்கு எடுக்குறீங்க? நானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். வின் பண்ணது கூட என்னால சந்தோஷமா ஏத்துக்க முடியல. ஏன்னா 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன். வெறும் 400 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்கேன். அதை என்னால தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தமிழ்ச்செல்வி வந்து என் மூஞ்சி முன்னாடி நின்னு பேசிட்டு போறா. "நாங்க தோத்தாலும் பரவால்ல. ஆனா நாங்க இவ்ளோ ஓட்டு வாங்கியிருக்கோம்ல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறா அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி வந்துட்டு, "இதான் நல்ல ஐடியா" அப்படின்னு சொல்லிட்டு இடையில, "ஏன் சேது, அவ திமிரு பிடிச்சவளாவே இருக்கா. பேசாம அவள விட்டுட்டு வேற யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும், "என்ன பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமா, அவ தான் அடுத்தடுத்து இப்படி பிரச்சனை தானே பண்ணிட்டு இருக்கா. பேசாம ஏற்கனவே சொன்ன மாரி டைவர்ஸ் பண்ணிட்டு சேதுக்கு வேற பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் வருது. உங்க அப்பாவ வந்து யாரோ அடையாளம் தெரியாதவங்க வெட்டிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ்ச்செல்விக்கு ஒரே யோசனை. யார் அப்பாவ வெட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற கட்சிக்காரங்களா இருப்பாங்களா? இல்ல சேது ஆட்கள் யாராவது அப்படி பண்ணியிருப்பாங்களோ? ஏன்னா தமிழ்ச்செல்வி இவ்ளோ தூரம் ஜெயிச்சு வந்துட்டா அப்படின்னு யோசனையில தமிழ்ச்செல்வி கிளம்புறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கேட்க போறாங்க. யாருப்பா உங்கள வெட்டுனதுன்னு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.